ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நாங்கள் எங்கள் சபையிலே ஜெபிக்கிறோம், பொதுவாக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அவரிடத்திலிருந்து வருகிறதான நன்மையான ஈவுகளும் உங்களை வந்து சேர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே நாம் தியானித்து வந்தபடி இயேசுவிலே நாம் நிலைத்திருந்தால் நமக்கு கிடைக்கிறதான பலன்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே விசேஷமாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேர் சொல்வார்கள், நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைத்ததில்லை, மனதில் கூட நினைத்ததில்லை என்று சொல்வார்கள். சன்மார்க்கமாய் வாழக்கூடியவர்கள் உலகத்திலே மனிதர்கள் பல பேர் உண்டு. ஆனாலும் கூட அதெல்லாம் நமக்கு நீதியாக தேவனுடைய பார்வையிலே கருதப்பட மாட்டாது. காரணம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பார்த்தால் மனுஷனுடைய சுய நீதி தேவன் பார்வையிலே அழுக்கான கந்தை துணியை போல அது இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படி இருக்கிறபடியினால் அப்படியானால் நாம் என்ன செய்வது என்று சொல்லி பார்த்தால், இயேசு கிறிஸ்து நீதிமானாய் இருந்தார் என்று சொல்லி அதற்கு ஆதாரமான பல வசனங்கள் உண்டு. அவரிடத்திலே பாவம் காணப்படவில்லை, நீதிமானாய் இருந்தார். அவர் தன்னுடைய நீதியை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நம்மை நீதிமானாக மாற்றுகிறார் என்று வேதத்தில் பல இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே உள்ள வசனத்தை பார்த்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்ப நீதி உண்டாக வேண்டும் என்றால் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார், தேவன் அவரை எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காக மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இப்படி விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதி உண்டாகும். அதாவது பாவியாய் இருக்கிற மனிதனை அவர் என்ன செய்கிறார்? இப்படி விசுவாசித்தது நிமித்தம் நீதிமானாக மாற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாக சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லி வைக்கப்பட்ட வசனம். இயேசுவின் பாடு மரணத்தை பற்றிய தீர்க்க தரிசன வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பாருங்கள், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று இருக்கிறது. இவ்விதமாக என் தாசனாகிய நீதிபரர், அதாவது தேவன் சொல்றாரு இயேசுவை பார்த்து, என் தாசனாகிய நீதிபரராகிய இயேசு தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்கிறதிலும் அவரை ஏற்றுக்கொள்கிறதிலும் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிற விஷயம் அடங்கி இருக்கிறது. ஆகவே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காரணம், நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். பாவத்திற்கு பரிகாரமாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், தன் உடலை ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக இயேசுவில் இப்ப சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருந்தால் நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். இந்த நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இயேசுவை விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம், அவரில் நிலைத்திருப்போம், தேவ பார்வையிலே நீதிமான்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. சர்வவல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
உம்முடைய நல்ல அந்த வார்த்தைகளுக்காய் வசனங்களுக்காய் நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தவானாக நீதிமானாக நீர் மாற்றுகிறீர். அப்படிப்பட்ட மேலான தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, நீதிமான்களாக மாற்றுவீராக. அப்படிப்பட்டவர்களை தேவன் தொடர்ந்து வழிநடத்தும், கிருபையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.